அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, தேவைகளோடு, சுகவீனத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்திலே நடக்க வைக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள்லையும் ஆண்டவருடைய ஒளியை குறித்து, வெளிச்சத்தை குறித்து ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு அவரே சொன்ன வார்த்தை, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியிலே நடப்பான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்கிறார். அருமையானவர்களே, இருள் என்பது பிசாசுக்குரியது. நம்முடைய வாழ்க்கையில இருளான சூழ்நிலைகளை நோக்கும்படியாக, நீக்கி போடும்படியாக இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியாக நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். ஜீவ ஒளி என்று சொன்னால் ஜீவனை கொடுக்கிற ஒரு ஒளி, வெளிச்சம், ஜீவனை கொடுக்கிற பிரகாசம். நம்முடைய உள்ளான வாழ்க்கையில இருக்கிற அந்த இருளை நீக்க இயேசு வந்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தவர்களுக்கு இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்டதான கட்டுகள்னால நீங்க கட்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த ஜீவ ஒளியை நோக்கி பார்த்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்களை அவர் பிரகாசிக்க பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது சொல்லப்பட்ட அருமையான நற்செய்தி அதுதான். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எது அந்த வெளிச்சம்? இந்த உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பை தருகிற வெளிச்சம், விடுதலை தருகிற வெளிச்சம். பாவத்தில், சாபத்தில், கட்டுகளில் பிடிக்கப்பட்டு இருளின் ஆதிக்கத்தில் இருந்த இந்த உலகத்தை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு ஒளியாக தந்தார். இந்த ஒளியை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளான நிலைமைகளையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த ஜீவ ஒளி வரும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருட்டையும் நீக்கி போட்டு உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்படி ஒரு ரூம்ல போய் லைட்டை சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுது, வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருள் இருப்பதற்கு அதற்கு வேலை இல்லை. வெளிச்சம் வந்தாலே இருள் இருக்க முடியாது. அப்போ அந்த இயேசுன்ற வெளிச்சம் உங்கள் இருதயத்தில் வந்துச்சுன்னா உங்கள் இருதயத்தில் இருந்த எல்லா இருளும், உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா இருளும், உங்கள் குடும்பங்களில் இருந்த எல்லா இருளான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுக்கு ஜீவ ஒளியை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்களே, என்னை கண்டடைகிறவன் ஜீவ ஒளியை கண்டடைகிறான் என்று சொல்லி இந்த வசனத்தின்படி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.